எழுத்தாளர் அஜிதன் ஜெயமோகன் அவர்களின் குறுநாவல் மறுபூமி. என் பெயர் பெஷீர், முகமது பெஷீர். நான் என் கைரளிய அரபியில் என்னால் இயன்றளவு உரக்க அவனிடம் கூறினேன். அந்த காரஃபானின் தலைவன் நெடுநேரம் கண்களை சுருக்கி என்னை பார்த்துவிட்டு, நல்லவனே, தனியாக எப்படி இந்த மணற்பாலையை கடந்து இங்கு வந்து சேர்ந்தாய்? மாஷல்லா என்றான். நான் எதுவும் சொல்லாமல் மறையும் சூரியனையே பார்த்தபடி நின்றேன். அந்தி சூரியன் தூரத்து மணல்வெளியில் தூசிப்பரப்பின் மீது வெறும் ஒளித்துளியாய் அதன் எல்லா தோரணைகளையும் உதறி பெரும் ஆசுவாசத்துடன் மெல்ல புதைந்து கொண்டிருந்தது. அரபி நெருங்கி வந்து தன் இடையில் தொங்கிய தோல்பையை திறந்து எனக்கு நீரளித்தான். நெருங்கிய பொழுதுதான் அவன் வயதை நான் கண்டு கொண்டேன். மருதாணி வைத்த நீண்ட தாடிக்குள் ஓர் 60 வயதுகாரனின் முகம். கருகிய அந்த மாநிற முகத்தில் சுருங்கிய 4 மடிப்பு தெரியும். கூரிய நாசி, மெல்லிய உதடுகளும் அவனது பழுப்பேறிய கண்களிலும் புன்னகையிலும் எளிய பாலைவனத்தின் வசீகரம் இருந்தது. நான் நன்றி கூறி அவன் அளித்த நீரை வாங்கி 2 மிடறு அருந்தினேன். பாலைவன வழக்கப்படி மெல்ல உதடுகளை நனைத்து குளிர்ந்த நீரை வாயெங்கும் கொண்டு சென்று சுவைத்து பின் கண்களை மூடி முழு தொண்டையையும் தழுவி செல்லும்படி மெதுவாக அதை விழுங்கினேன். இயல்பாக என் கை வான் நோக்கி உயர்ந்தது. அவனை கண்களால் வாழ்த்தி நீரை திரும்பி அளித்தேன். எங்கிருந்து வருகிறாய் நல்லவனே, எங்கே செல்கிறாய்? முதல் முறையாக அக்கேள்விக்கு என்னிடம் முற்றிலும் பொருளற்றதாக ஒலித்தது. எங்கு செல்கிறேனோ அங்கு, எங்கிருந்து வந்தேனோ அங்கிருந்து. அதற்கு மேல் என்ன கூறிவிட முடியும்? அவன் கண்கள் என்னை விட்டு அகலாது உற்று பார்த்தன. மக்காவிலிருந்து வருகிறேன் நண்பரே. ரியாத் வழியாக இங்கு வந்து சேர்ந்தேன். சற்று தயங்கி மேலும் சொன்னேன். இப்பொழுது கிழக்கே செல்ல வேண்டும். யா அல்லாஹ், உனக்கு என்ன பைத்தியமா? கிழக்கே பாலைதான் உள்ளது. நீ எங்களுடன் வா. நான் புன்னகைத்து, அல்லாவின் கருணை என் மீதிருந்தால் நான் பெஹ்ரேன் சென்றடைய வேண்டும். இன்னும் 70 மைல் தொலைவுதான் என்று சொன்னார்கள். காரஃபான் தலைவன் காலால் மணலை எற்றி சற்றே சீற்றமடைந்தவனாய் திரும்பினான். ஏதோ முணுமுணுத்தபடி கையில் ஏந்தியிருந்த ரைஃபிள் துப்பாக்கியை தன் ஒட்டகத்தின் விலாவில் கட்டிவிட்டு சற்று வேகமாக என்னை நோக்கி வந்தான். இதோ பார் நண்பனே, என்னால் மனதறிந்து உன்னை இந்த பாலைக்குள் செல்ல அனுமதிக்க முடியாது. கிழக்கே இன்னும் 60 மைல்களுக்கு கடுமையான பாலை மட்டுமே. நீரோ மரமோ கிடையாது. அலையலையாய் நரம்போடிய மணல் குன்றுகள்தான். ஆனால் உன் கண்களை பார்த்தால் உன்னை துளியும் மனம் மாறச் செய்ய இயலாது என்று தெரிகிறது. அல்லாஹ் உன்மேல் கருணையோடு இருக்கட்டும். அவன் ஒற்றை மூச்சில் சொல்லி முடித்து தன் சாட்டையை சொடுக்கினான். மூத்தவனே என்று தன் மகனை அழைத்தான். சற்றே வினோதமாக ஓடி வந்த அந்த இளைஞனிடம், நம் விருந்தாளிக்கு தேவையானதை கொடு. இவர் இன்றிரவு நம்முடன் தங்கட்டும் என்றபடி என்னை பார்த்தான். என் கண்களை பார்த்து மேலும் உறுதி செய்து கொண்டு அவனிடம் சொன்னான். நாளை அதிகாலை இவர் புறப்படுவார் இன்ஷா அல்லாஹ். அவனது மூத்த மகன் அங்கு மணற்பரப்பில் அவர்கள் தற்காலிகமாக எழுப்பியிருந்த 6 பெரிய கூடாரங்களில் ஒன்றிற்கு என்னை அழைத்துச் சென்றான். பாலைவன கிணற்றை சுற்றி அவர்கள் சீராக அவற்றை வடிவமைத்திருந்தனர். அந்தியின் அரையிருளில் அவை இருளை விழுங்கிய பூதங்களாக பிரமை பிடித்து நின்றன. சில கூடாரங்களில் உள்ளிருந்து சிறு பேச்சொலிகளும் சலசலப்பும் கேட்டன. அவற்றில் ஒற்றன் முன் சற்று வயதான 2 பெண்கள் அமர்ந்து கொண்டு ஆட்டின் தோளால் செய்யப்பட்ட அதன் உடல் வடிவிலேயே உப்பி இருந்த பையை கயிற்றில் கட்டி குலுக்கிக் கொண்டிருந்தனர். அவ்வாறு பைகளில் ஆட்டுப்பால் தயிரை பாதி நிறைத்து அதை கயிற்றில் கட்டி தொங்க செய்து மாறி மாறி முன்னும் பின்னும் குலுக்குவதுதான் அவர்கள் வெண்ணெயை பிரித்தெடுக்கும் வழிமுறை. ஊரில் புழையோரம் இரவில் கேட்கும் தவளை சத்தங்கள் போல உள்ளே தயிர் கொப்பளிக்கும் ஓசை எழுந்தது. கூடவே அதன் கடுமையான புளித்த கார நெடியும். கூடாரங்களைச் சுற்றிலும் ஆடுகளுக்கான பட்டி. இருட்டிய பிறகு அவை ஓலமிட்டபடி இருந்தன. கிணற்றிலிருந்து அவற்றுக்கு சில வாளிகள் நீர் இறைத்து கொண்டு சென்றனர். காற்றில் அவற்றின் மூத்திர வாடை அவ்வப்பொழுது கனமாக எழுந்து வந்தது. ஆனால் நான் அதற்கு மிகவும் பழகியிருந்தேன். 3 மாதங்களுக்கு மேல் நான் மேற்கே பதுவின்களுடன் ஆடு மேய்த்திருந்தேன். அவற்றின் வாடையும் சத்தமும் உள்ளே ஆழத்தில் பதிந்துவிட்ட ஒன்று. பாலைவனத்தின் வயிறு போல அவை ஓயாது எல்லாவற்றுக்கும் உண்டு செரித்தன. சிறு இலைகள், காய்ந்த புற்கள், கடற்பாசி, முட்கள்
அவற்றுக்கு போதும். பசி மட்டுமே நித்தியமாக அவற்றை உயிர்ப்பித்தன. துணியையோ கயிற்றையோ கூட சற்று கவனக்குறைவாக விட்டால் தின்றுவிடும். இந்த பாலைவனம் மட்டுமே அப்பெரும் பசியை தாங்கிக் கொள்ள முடியும். அதை பொத்தி வைக்க முடியும் எனத் தோன்றும். ஆடுகளைத் தவிர அங்கே கூடாரங்களைச் சுற்றி ஏராளமான ஒட்டகங்களும் கழுதைகளும் நின்றன. அவை ஏமனிலிருந்து சுமார் 300 மைல்களுக்கு மேல் சுமந்து வந்த பொதிகள் எல்லாம் கூடாரம் ஒன்றில் பத்திரமாக அடுக்கப்பட்டிருந்தன. கூடாரங்களை ஒவ்வொன்றாக கடந்து சென்று சற்றே ஒளியூட்டப்பட்ட அந்த கடைசி கூடாரத்தை வந்தடைந்தோம். என்னை அழைத்துச் சென்ற இளைஞனின் பார்வையிலும் உடலசைவுகளிலும் அவன் தந்தையின் கூர்மை இருக்கவில்லை. சற்றே குள்ளமான கரிய உருவம், கொஞ்சம் பருமனாக இருந்தாலும் உடல் வலு மிக்கவனாக இருந்தான். இடமும் வலவுமாக ஆடியபடி அறிவு முதிர்ச்சி அற்றவர்களுக்கே ஆன உரிய அழுத்தமான நடையுடன் முன்னால் நடந்து சென்றான். சற்றென்று தோன்றியது, அவனால் இவ்வுலகில் யாருக்கும் எந்த தீங்கும் இல்லை. எத்தனை உயரிய நிலை அது! மிகவும் சுந்தரமான ஒரு மழுங்கல். கரிய பழுப்பு நிற ஆட்டுத்தோலால் சேர்த்து தைக்கப்பட்ட அந்த கூடாரம்தான் அங்கிருப்பவர்களிலேயே மிகப்பெரியது. தொங்கும் திரைகளால் அவற்றுக்குள் அறைகள் போல பகுக்கப்பட்டிருந்தன. உள்ளே வாருங்கள் சகோதரரே. அவன் என்னை அழைத்துச் சென்று தரையில் விரிக்கப்பட்ட பழைய கம்பளம் ஒன்றில் அமரச் செய்தான். திரைக்கு மறுபுறம் முக்காடு அணிந்த பெண்கள் சிலர் சுற்றி அமர்ந்து இடைவெளி இல்லாமல் ஒரே குரலில் பேசிக்கொண்டிருந்தனர். அவர்களின் உருவம் அவ்வப்போது காற்றில் ஆடி திரையில் தெளிந்து மீண்டும் மங்கியது. அந்த இளம் வயதினன் தன்னை இஸ்மைல் என்று அறிமுகம் செய்து கொண்டான். நான் அமர்ந்து கொண்டபின் என் எதிரிலேயே மணலை குவித்து ஒரு மேடாக சமன்படுத்தி அதன் மேல் ஒரு பையிலிருந்து கரித்துண்டுகளை எடுத்து அடுக்கிக் கொண்டே அவன் பேசத் துவங்கினான். பதில்கள் எதையும் எதிர்பாராதவனாய் ஒரு கடமையைப் போல அவன் பேசினான். நீங்கள் என் தந்தையிடம் சொல்வதை கேட்டேன். எதற்கு கிழக்கே போக வேண்டும் என்று தீர்மானமாக இருக்கிறீர்கள்? எங்களுடன் வடக்கே வரலாம் அல்லவா? நாங்கள் பாக்தாத் வரை செல்கிறோம். குவைத்து சென்று 1 மாதம், பின் அங்கிருந்து பூரத் ஆற்றின் கரை வழியாக பாக்தாத். வளம்மிக்க மண் அங்கே. சரி, உங்கள் விருப்பம்தான். அதற்கு நான் எதிர்கூறுவது சரியாக இருக்காது. ஆனால் பாக்தாத்திலிருந்து நீங்கள் எங்கும் செல்ல முடியும். அங்கே வெள்ளையர்களின் வாகனங்கள் உண்டு, விளக்குகள் உண்டு, மின்சாரம் உண்டு, இன்னும் என்னென்னமோ. அவர்களுக்கு வாகனத்தில் பறக்கவும் நீருக்குள் மூழ்கி செல்லவும் தெரியும். பாக்தாத்தில் இல்லாதது எதுவும் இல்லை நண்பரே. யோசித்து பாருங்கள். எதையும் ஆழமாக சிந்தித்து பார்த்தே முடிவுகள் எடுக்க வேண்டும். அவன் முகத்தில் மிகவும் துல்லியமான ஒரு அறியாமை மிளிர்ந்தது. நான் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. பாக்தாத் எத்தனை பெரிய ஊர்! எத்தனை பெரிய பண்பாடு! பேரறிஞர்களின் ஊர், திருடர்களின் ஊர், மன்சூர் அல் ஹலாஸின் இரத்தம் ஒழுகிய ஊர். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிரத்யோக அழைப்பு குரல் இருந்தது. தலைக்குள் அது விழுந்து தவிர்க்க முடியாததாகி பழுத்து உதிரும் பொழுது தான் அங்கிருப்பேன். மீண்டும் மீண்டும் அதே மக்கள்தான். எளியவர்கள், வசதியானவர்கள், புன்னகைப்பவர்கள், வசைபாடுபவர்கள், உழைப்பவர்கள், சுரண்டுபவர்கள். மனிதர்கள் எல்லா மேன்மைகளும் தவறாது அவன் கீழ்மைகளால் நிகர் செய்யப்பட்டிருந்தன. இந்த 5 வருடங்களில் நான் பாரசீகத்தையும் எகிப்தையும் கடந்து அல்ஜீரியா வரை சென்று வந்துவிட்டேன். எங்கிருந்து தொடங்கினேன் என்று நினைவில்லை. எந்த புள்ளியில் இங்கு இவ்விடத்தில் நான் வந்தடைவது தீர்மானிக்கப்பட்டிருக்கும்? நான் பிறந்த தருணத்திலா? அல்லது என் இல்லத்தில் இருந்து முதல் காலடி எடுத்து வைத்த போதா? வைக்கத்தை அடுத்த அந்த சிற்றூருக்கும் இந்த பாலைக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இதுவரை வந்தது விதி என்றால் அதுவே என்னை கொண்டு செல்லட்டும் என்று நினைத்து கொண்டேன். அவன் கரித்துண்டுகளை சிறு நெருப்பால் விசிறி பற்ற வைத்து விட்டு கேட்டான். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? கிழக்கே வெகு துளைவா? ஆம், இந்துஸ்தான். யா அல்லாஹ்! அவன் ஆச்சரிய குரல் எழுப்பி அருகில் வந்தான். நான் சிறுவயதில் கைபரை கடந்து மூல்தான் வரை சென்றிருக்கிறேன். பல பாலைகளை தாண்டி அங்கு நாங்கள் அத்தரும் பேரிச்சையும் கொண்டு சென்றோம். அதை தாண்டியும் நிறைய ஊர்கள் இருக்கின்றனவா? ஆம், நிறைய ஊர்கள். கண்ணுக்கெட்டிய தொலைவு. அவை நீண்டு கொண்டே இருக்கும். சென்று கொண்டே இருந்தால் மீண்டும் துவங்கிய இடத்துக்கே வந்து சேர்ந்து விடுவோம் என்கிறார்கள். இஸ்மைல் என்னை ஒரு தரம் கண்ணெடுக்காமல் திகைத்து பார்த்தான். அவனை தேவையில்லாது குழப்பிவிட்டேன் என்று தோன்றியது. நான் கால்களை நீட்டி
சற்று சரிந்து அமர்ந்தபடி சொன்னேன். வெள்ளையர்கள் அப்படி பல முட்டாள்தனமாக சொல்கிறார்கள். அவன் சற்றென்று விடுபட்டவனாக கண்கள் விரிய உறக்க நகைத்தான். ஆமாம், என்ன முட்டாள்தனம்! நானும் அவனுடன் சேர்ந்து சிரித்தேன். பல மாதங்களுக்குப் பின் நான் அன்றுதான் சிரிக்கிறேன் என்று தோன்றியது. இப்பொழுது திரைக்கு மறுபுறமிருந்து ஒரு ஒற்றை சிரிப்பொலி எழுந்தது. கரிய வானில் வெள்ளித்தீற்றல் போல, மதுரம் மென்மை. பின் சில சலசலப்புகள் எழுந்து அதை அடங்கச் சொல்லின. திரை பொங்கியதில் விளக்கொளி முகங்கள் தோன்றி மறைந்தன. அப்பொழுதுதான் நான் கவனித்தேன். நாங்கள் பேசத் துவங்கிய போதே அவர்கள் பேச்சொலிகள் நின்றுவிட்டிருந்தன. யார் அவள்? வேறு யார்? அவள்தான். 1000 பெண்களாக எழுந்து வருவதெல்லாம் அவள் ஒருவள்தான். அவள் குறும்பும் மீறலும் தேசாந்திரங்கள் எங்கும் வீசுவது, நிழல் போல என்னை தொடர்வது. சகோதரா, தேபானம் அருந்துகிறீர்களா? அவன் கேட்டதும் என் சிந்தனை இரண்டாக பிளந்தது. கண்களை மூடி மூச்செறிந்து என்றேன். அவன் சிறு கிண்டியில் நீரை நிரப்பி நெருப்பு கங்கன் மீது வைத்து மெல்ல விசிறினான். நெருப்பு சற்று சீறி முனிந்து தீப்பொறிகளை உமிழ்ந்தது. வெம்மை அலை போல எழுந்து என் புறங்கைகளை சுட்டது. மெல்ல உள்ளங்கையால் வருடி சூடேற்றிக் கொண்டேன். சகோதரா, உனக்கு ஹபூபுக்கள் பற்றி தெரியுமா? தரையிலிருந்து வான்வரை எழுந்து வரும். மணலும் புழுதியும் சேர்ந்து எல்லாவற்றையும் மூடி முழுகடித்துவிடும். ஹபீப் அல்ல, ஹபூப். புரிகிறதா? அந்த வார்த்தை விளையாட்டை எண்ணி நானே ஒரு கணம் வியந்து கொண்டேன். ஹபீப் போன்றதல்ல ஹபூப். அவள் அணைப்பு ஆளை கொள்வது. பின் கோடையில்தான் அவை மிக அதிகமாக எழும். தனியாக செல்லும் பொழுது அவற்றிலிருந்து தப்புவது மிகவும் சிரமம். புழுதியும் சேர்ந்து எழுந்தால் மூச்சில் அடைத்து கொள்ளும். மூச்சை இழுக்க இழுக்க மேலும் புழுதி உள்ளே செல்லும். யா அல்லாஹ், அதை கற்பனை செய்து பார்ப்பது கூட உடலை ஒரு கணம் உலுக்கி கொண்டான். நாங்கள் எப்பொழுதும் அவை அதிகம் எழாத பாதையில் பயணம் செய்வோம். பாலை நில பதுக்களுக்கு மட்டும்தான் அவை வருவதை கண்டுகொள்ள முடியும். அவன் சிறு புட்டியிலிருந்து மூலிகைகளைப் போல எதையோ எடுத்து கொதிக்கும் நீரில் போட்டான். களத்திலிருந்து நன்றாகவே ஆவி எழத் தொடங்கியது. அரை நிமிடம் கொதிக்கவிட்டு அவன் மெல்ல அதை வெண் துணியால் வடிகட்டி வெள்ளி களிமண் கோப்பைகளில் ஊற்றி என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தான். எங்கள் வரவேற்பை ஏற்றுக்கொள்க நண்பரே. நான் நன்றி கூறி அதை பெற்றுக்கொண்டேன். நறுமணத்துடன் கோப்பையிலிருந்து ஆவி எழுந்து நடமாடியது. அதை மெல்ல ஊதி ஒரு மிடறு அருந்திய பொழுது தெரிந்தது, அது தேயிலை இல்ல, இந்த பாலைவனத்தில் பதுக்கள் அருந்தும் ஒரு பானம். அது ஒரு வகை மரப்பட்டையை நீரில் இட்டு காய்ச்சி எடுப்பது. ஆனால் என் தலையின் இரு புறமும் பெரும் எடை கொண்டு அழுத்திய வலிக்கு அது இதமாக இருந்தது. அன்று மட்டும் நான் கடும் வெப்பத்தில் 24 மைல்கள் நடந்திருந்தேன். சூடான அப்பானத்தை அருந்தியபடியே மெல்ல இடது கையால் என் பாதங்களை பிடித்து அழுத்தி நீவி கொடுத்தேன். இனிமையான உளைச்சல் என்று விற்றென்று தோன்றி நரம்புகளுடைய பரவியது. ஆம், இனிமை, இனிமை. நான் அவனிடம் கேட்டேன், அப்படியென்றால் நீங்கள் பாலைவன மக்கள் இல்லையா? யா அல்லாஹ், நாங்கள் வியாபாரிகள். எங்களிடம் தங்க நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் உண்டு சகோதரா. நாங்கள் ஒருபோதும் பதுக்களுடன் ஏதும் வைத்துக் கொள்வதில்லை. அவர்கள் குளிப்பதில்லை, தொழுகைகள் செய்வதில்லை. நாங்கள் ஒட்டகங்களை மட்டும் அவர்களிடமிருந்து வாங்கிக் கொள்வோம். அவர்களைப் போல யாரும் ஒட்டகங்களை வளர்க்க முடியாது. வெளியே பார்த்தீர்கள் அல்லவா, அல் மஹ்ரா ஒட்டகங்கள். யா அல்லா, நாங்கள் பதுக்கள் அல்ல. அவன் பேசிக்கொண்டே ஒரு துணிப்பையிலிருந்து கோதுமை மாவை கைகளால் அள்ளி எடுத்து சிறு நீரை ஊற்றி பிசையத் தொடங்கினான். நடுவே என்னை ஏறிட்டு பார்த்தவன் அச்சிறு ஒளியில் நான் புன்னகைப்பதை கண்டு கொண்டான். அவன் மேலும் உணர்ச்சி வசமான சொன்னான், ரியாதிலிருந்து பாக்தாத்திலும் ஏமனிலும் எங்களை பதுக்கள் என்றே பார்க்கிறார்கள். அங்கிருந்து இருக்கும் சீமைக்காரர்களுக்கும் புரிவதில்லை. அவர்கள் வேறு, நாங்கள் வேறு. எங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பே கிடையாது நண்பரே, புரிகிறதா? முதலாக அவன் முகத்தில் கூட யார் மீதோ சற்றே துவேஷத்தை பார்த்தேன். ஆம், சரிதான் என்று ஆமோதித்தேன். பானத்தை அருந்தியபடி நான் அவன் மாவு பிசைவதை பார்த்து இருந்தேன். பிரிட்டிஷார் இங்கு ஆட்சிக்கு வந்த பிறகு பாலைவன நாடோடி மக்களுக்கு பதூவின் என்னும் சொல் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற அர்த்தத்தில் புழக்கமானது. எனவே பதுக்களின் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் தங்களை அச்சொல்லிலிருந்து வேறுபடுத்திக் கொள்ள பலவிதமாக முயன்றனர். இவர்களும் நாடோடிகள்தான். இவர்களுக்கும் நிலையான வீடு என்பது எதுவும் கிடையாது. என்றாலும் உண்மையில் வெள்ளையர்களிடம்
வியாபார தொடர்பு இருந்ததால் மொராக்கோ முதல் பாரசீகம் வரை இவர்களின் கைகளில் நன்றாகவே செல்வம் புழங்கியது. அதே நேரம் ஆடுகளும் ஒட்டகங்களும் மட்டுமே மேய்த்து திரிந்த ஒரு பகுதி மக்கள் மிகவும் பின்தங்கியவர்களாக பண பரிவர்த்தனைக்குள்ளே வர முடியாமல் நின்றுவிட்டனர். கிழிந்த ஆடைகளும் தோல் பைகளும் நீரும் என அவர்கள் கடும் பாலைகளில் மட்டுமே தங்களை தனித்து கொண்டனர். அவர்கள் மைய அரேபிய மொழியை கூட பேசவில்லை. அவர்கள் பண்பாடும் இன்னும் பல்லாயிரம் வருட பாலைவன பண்பாடாகவே நீடித்தது. ஆயுதங்கள் இல்லாததால் அவர்களால் வியாபாரிகளுடன் பொருத முடியவில்லை. இதனால் உண்மையான வியாபாரிகளுக்கு பதுக்கள் மீது மறைமுகமாக பெரும் மதிப்பிருந்தது. பாலைவனத்தின் ஆத்மாவில் குடியிருப்பவர்கள் என்று மூத்த காரஃபான் தலைவர்கள் அவர்களை வியப்பும் பணிவுமாக குறிப்பிடுவதை கண்டிருக்கிறேன். இவர்களும் பதுக்கள்தான், செல்வமுள்ள பதுக்கள். அச்செல்வம் இப்பாலைவனத்தின் எதை எடுக்கிறது, எதை கொடுக்கிறது என்பதை அறியாத நாடோடிகள். இஸ்மையில் பிசைந்த மாவின் மொத்தமாக ஒரு பெரிய ரொட்டியாக கைகளால் அடித்து தட்டையாக்கினான். காற்றிலே தூக்கி தூக்கி எறிந்து திறமையாக அதை கிழியாமல் பிடித்தான். முதலில் அதை நெருப்பு கங்குகளில் மீது விரித்தான். சற்று இறுகியவுடன் அக்கங்குகளை எடுத்துவிட்டு சூடான மணல் மீதே அதை விரித்து வைத்தான். ரொட்டி வெறும் மணலின் மீதே கிடந்து வெந்தது. பதுக்கள் மிக அரிதாகவே பாத்திரங்களை பயன்படுத்தினர். மணல் மீது இப்படி ரொட்டியை வேக வைப்பது அதன் எல்லா இடத்திலும் சமமாக முருக செய்யும். கோதுமை பொன்னிறமாகி மெல்ல கருகத் துவங்கியவுடன் உணவின் வாசம் எழுந்து நாவில் எண்ணெயறியாமல் எச்சில் ஊறியது. நான் உணவுண்டு இன்றுடன் 2 நாட்கள் ஆகியிருந்தது. அதற்கு முன்னும் பல நாட்கள் அரை பட்டினிதான். அது ஒன்றும் புதிதல்ல. இந்த 5 வருடங்களில் பசியின் சுவைக்கு நான் நன்றாகவே பழகியிருந்தேன். காலி வயிற்றை பற்றி படர்ந்த அந்த தீ எழும்பொழுது என்னை ஒரு வாசம், நாவில் எச்சலூற அதை சுவைப்பேன். என்ன ருசி! பல பொழுதுகளில் நான் அதை மட்டுமே உண்டேன். சமயங்களில் அதிர்ஷ்டமிருந்தால் சிறு பசியேப்பம் கூட வரலாம். பாலைவனம் என்பதால் முடிவில் சற்று தாகத்தையும் அறிந்து கொள்ளலாம். பசிக்கும் உணவுக்கும் தொடர்பு உண்டு என்பதையே நான் மறந்திருந்தேன். அது உடலின் ஒரு பகுதியாக நிரந்தரமாக ஆகிவிட்டிருந்தது. இஸ்மேயில் ரொட்டியை திருப்பி போட்டு அதன் மீது தீ கங்குகளையும் சுடுமணலையும் அள்ளி வைத்தான். உள்ளே ரொட்டியிலிருந்து ஆவியழ அதன் மீது பரப்பப்பட்ட மணல் நீர் கொதிப்பது போல கொப்பளித்தது. கலம் எதுவும் இல்லாமல் இப்படி ரொட்டி சமைப்பது பதுக்கள் எல்லாரிடமும் பரவலாக இருந்த வழக்கம். முழுமையாக வெந்த பின்னர் கையில் ஓங்கி இருபுறமும் தட்டி மணலை உதிர்ப்பார்கள். பெரும்பகுதி உதிர்ந்துவிடும். ஆனால் சிறிது புழுதி மணலுடன் உண்பதே அதன் சுவை. இஸ்மையில் நெருப்பு கங்குகளை கைகளாலேயே எடுத்து போட்டான். ரொட்டியை வெறும் கைகளாலேயே பிரட்டி போட்டு பின் ஊதி அடித்து மணலை உதிர்த்தான். அவன் கைகள் முற்றிலும் காய்ந்து போயிருப்பதை பார்த்தேன். ரொட்டியை எடுத்து ஓரமாக மடித்து வைத்தான். கட்டை விரல் கணத்தில் நீள்வட்டமாக இருந்த அதை 4 பேர் தாராளமாக உண்ணலாம். சபியா, அன்பே! அவன் குரல் கொடுத்த அடுத்த அறையிலிருந்து அவன் தங்கை வந்தாள். என்னை வணங்கிவிட்டு அவள் மெல்ல அமர்ந்து எங்களுக்கு பரிமாற துவங்கினாள். திரைக்கு அப்பாலிருந்து அடங்கிய சிரிப்பொலிகள் எழுந்தன. சஹிபா கையில் கொண்டு வந்த வாளியில் ஆட்டுத் தயிரில் சிறிது மிளகும் உப்பும் இட்டு வேக வைத்த ஆட்டிறைச்சி பெரிய வெண் துண்டுகளாக ஊறி கிடந்தது. அவள் அதை எடுத்து ரொட்டியிலிருந்து பித்த ஒரு பாதியின் மீது 3-4 துண்டுகளை வைத்து சிறு புன்னகையுடன் என்னிடம் நீட்டினாள். எப்படியும் ஒரு ராத்தல் இறைச்சி இருக்கலாம். அவள் கண்கள் என்னை ஒரு கணம் சந்தித்து பின் தாழ்ந்தன. பின் அரை நொடியில் மீண்டும் அவை எழுந்தன. நான் அவள் நீட்டியதை கையில் வாங்கி கொண்டு புன்னகைத்தேன். என் உடல் கூசியது. தாடியும் மீசியமாக பரசேசி கோலத்தில் நான் அப்பொழுது இருந்தேன். என் பெரிய மூக்கு அவளுக்கு வித்தியாசமாக தெரிந்திருக்கலாம். இல்லை, அவள் பார்வை சுட்டெரிக்கும் தீவிரத்துடன் என்னை தொட்டது. என் உடல் எண்ணெயறியாமல் புல்லரித்து நிமிர நான் பார்வையை விலக்கிக் கொண்டேன். தலைக்குள் 1000 மின்னல்கள் வெட்டியது போல அவள் பார்வை மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது. அந்த ஒரு கணம் அவர்களுடன் பாக்தாத் வரை சென்று கொள்ளலாம் என்று எண்ணம் எழுந்தது. மறுநொடியே நான் என்னை நிந்தித்து கொண்டேன். அவள் எழுந்து சென்றாள். அவளது மென்மையான வாசம் மட்டும் அங்கு தங்கியிருந்தது. அனைத்துக்கும் பின் இப்பூமியில் மனிதனை வாழ வைக்கும் அந்த வாசம். அதற்கு என் 1000 முத்தங்களை அளிப்பேன். இஸ்மையில் எஞ்சிய ரொட்டியில் கால்வாசியை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு என் அருகில் வந்து அமர்ந்தான்.
அவன் இறைச்சியை எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை கவனித்தேன். தந்தை அருகே சற்று வட்டத்தை வேவு பார்க்கச் சென்றிருக்கிறார். அந்த பகுதியில் திருடர்கள் கொள்ளையர்கள் அதிகம். கொஞ்சம் அசந்தாலும் ஒட்டகத்தையோ ஆடுகளையோ அவிழ்த்துச் சென்று விடுவார்கள். அவர்கள் இல்லை என்றால் ஓநாய்கள். 2-3 மைல் இடைவெளி விட்டு அவை எங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் தந்தையின் கண்களிலிருந்து எதுவும் தப்பாது. ஒற்றை கண்களை மூடி வெடி வைத்தால் 1 மைல் தொலைவில் இருந்து கூட ஒரு குருவியின் அலகை அவரால் சுட முடியும். நீ அதை பார்த்திருக்கிறாயா? இல்லை. அப்படி எதுவும் குருவிகள் இதுவரை வசமாக வந்ததில்லை. நான் ரொட்டியை பிய்த்து எடுத்தேன். வெளியே கடினமாக இருந்தாலும் உள்ளுக்குள் மிக மென்மையாக அது வெந்திருந்தது. தயிரின் நெடுநேரம் வெந்து கனிந்திருந்த இறைச்சியின் ஒரு துண்டை அதனால் கிள்ளி எடுத்து வாயில் போட்டு மென்றேன். என் வயிறு கொடிய மிருகம் ஒன்றைப் போல உரும்பியது. உணவை ஏற்காதது போல குடலை பிரட்டியது பசி. இன்னும் என் மீது சினம் கொண்டிருப்பது போல அது முரண்டது. நான் மெல்ல தொண்டை குழியில் மின்று இறக்கினேன். வயிற்றின் தீ 1000 கைகளால் அதை பற்றி கொண்டது. மீண்டும் மீண்டும் எழுந்தது உருமல் ஒலி. கத்தியால் குத்தி இறக்கியது போல ஓரங்களில் வலித்தது. மேலும் மென்றேன். மூச்சு முட்டியது. இஸ்மைல் என்னை பார்த்து புன்னகைத்தான். உங்களுக்கு நல்ல பசி இருக்கும் என்று தெரிந்தது சகோதரா. அதனால்தான் சகிபாவிடம் இறைச்சி எல்லாவற்றையும் வைக்கச் சொன்னேன். அவன் வெண்பற்கள் அனைத்தும் தெரிய நகைத்தான். என் கண்களில் அனிச்சையாக நீர் பெருகியது. அன்றிரவு முழுக்க கூடாரத்தின் வெளியே காற்று வீசிக்கொண்டே இருந்தது. சில சமயம் முற்றத்து மாமரத்தடியில் சருகுகளை உழைக்கும் சத்தம், சில சமயம் ஓலைக்கூரையில் பெய்யும் மென்தூறல் போல, சில சமயம் தென்னந்தோப்புக்குள் புகுந்து கொண்டு கடும் மழைக்காற்றின் ஊளை போல. தொலைவில் இருந்து இடைவிடாது எழுந்த பாலைவனத்து ஓநாய் குரல்களுடன் அவ்வோசைகள் சேர்ந்து கொண்டன. குளத்து பாசி போல ஆழப்படிந்து கிடந்த நினைவுகளை அலையலையாய் கிளர்த்தியது காற்று. அந்நினைவுகளெல்லாம் ஒன்றொன்றாக இலைநுனி துளிகளென ஊறிச் சொட்டி பாதையோரம் செல்லும் சிறு கண்ணாடி நீரோடங்களாக ஒன்றையொன்று சேர்ந்து சிலம்பும் ஓடையாகி பின் ஆர்ப்பரிக்கும் பெருநதியாகி மதகுகள் உடைபட உள்ளே பொழிந்து கொண்டிருந்தது. என் உடல் மெல்ல நடுங்கியது. வெயிலை மறைக்க தலையில் கட்டியிருந்த அரபிக் குப்பாயத்தையும் நீண்ட மேலங்கியையும் கயற்றி சுருட்டி தலைமாட்டில் வைத்துக்கொண்டு நான் சாய்ந்தேன். கூடாரங்களிலெல்லாம் இப்பொழுது சலசலப்புகளும் பீச்சொலிகளும் அடங்கி அமைதி கூடியது. ஆடுகளும் கூட உறங்க சென்று விட்டிருந்தன. அவ்வப்பொழுது ஒட்டகங்களை தலையை குலுக்கி காதுகளை அடித்து கொள்ளும் ஓசை மட்டும் பட்டு 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 என்று சத்தமாக எழுந்தது. கூடாரத்துக்கு வெளியே மிக அருகில் அவை நிற்பது போல தோன்றியது. அன்றிரவு ரொட்டியும் இறைச்சியும் பசியார உண்டபின் இஸ்மையில் அவன் கைவசம் வைத்திருந்த டோக்காவை ஒரு சிறு புகைக்குழலில் அடைத்து தந்தான். நல்ல முதல்தர புகையிலையை சில மூலிகைகளுடன் சேர்த்து தயாரித்தது. மெல்ல அதை புகைத்த பின் உடல் எடையில்லாமல் ஆனதை உணர்ந்தேன். உடலுடன் சேர்ந்து மனமும் மிதந்தது. மல்லாந்து படுத்து கொண்ட பொழுது கூடாரத்தின் சிறிய துளைகள் வழியே வானம் தெரிந்தது. நெடுநாட்களுக்கு பின் அன்று கூரையின் கீழ் படுப்பதை மிக வினோதமாக உணர்ந்தேன். கூரைகளற்ற வாழ்க்கை, தலைகளற்றது, சுதந்திரமானது. அவ்வாழ்க்கையை தேடித்தானே இத்தனை துளைவு? நீண்ட நாட்களுக்கு முன்பு, பல யுகங்கள் என்று இப்பொழுது தோன்றுகிறது. ஹரித்வாரில் ஒரு சாது என்னிடம் ஆங்கிலத்தில் சொன்னான். There is nothing more fragrant than freedom, my good man. But are you really looking for it? அவன் கண்களில் இருந்த கிறக்கம் மட்டும் என் மனத்தை விட்டு இன்னும் அகலவில்லை. அவன் சொன்னான், நான் இந்த நாட்டுடையவன் அல்ல, இந்த உலகத்தினுடையவனும் அல்ல, ஏன் இந்த பிரபஞ்சத்தை உடையவனும் கூட அல்ல. நான் என்னுடையவன், எனக்கு மட்டும் உரியவன். என்னுள் விரியும் 1000 பிரபஞ்சங்களை மெல்ல ஊதி அணைத்துவிட்டு நான் உறங்க செல்கிறேன் என்று கஞ்சாவை ஆழ இழுத்துவிட்டு அவன் சிரித்தான். நாங்கள் அமர்ந்திருந்த கங்கையின் படித்துறைக்கு முன்னால் தூரத்தில் பனி போர்த்திய மலைகள் எழுந்து நின்றன. கை நீட்டும் தொலைவில் மிக அருகில் அவை தெரிந்தன. அந்த சாது சொன்னதை கேட்டு என்னுள்ளே ஏதோ ஒன்று அப்பொழுது விசை கொண்டு கொப்பளித்தது. கோபம் தலைக்கேற நான் கேட்டேன், அப்படியென்றால் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை சுரண்டுவது பற்றி உங்களுக்கு ஒன்றும் சொல்வதற்கில்லையா? இத்தனை கோடி மக்கள் பட்டினியில் இறப்பதும் போரில் மாழ்வதும் நம் வீரர்கள் தியாகத்திற்கெல்லாம் என்ன விலை? அவன் வெறுமனே சிரித்தான். எனக்கு ஒரு கணம் அவனை அங்கேயே கொன்று புதைக்க வேண்டும் என்று வெறி எழுந்தது. கோபத்தோடு நான் எழுந்து கத்தினேன். உன்னை போன்ற ஆட்களால் தான் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடைக்கிறது. சுரணியில்லாத புழுக்களை போன்றவர்கள் நீங்கள். கால்களால் நசுக்கப்பட வேண்டியவர்கள். நான் நிலத்தில்
காரி உமிழ்ந்தேன். அவன் மிகுந்த எள்ளலுடன் கேட்டான், நண்பரே, உங்கள் மகத்தான திருநாட்டில் புழுக்கள் வாழக்கூடாதா என்ன? அங்கிருந்த எல்லோரும் அதைக் கேட்டு சிரித்தனர். நான் பதிலில்லாமல் திகைத்து நின்றுவிட்டு அங்கிருந்து வெளியேறினேன். என் உடல் முழுவதும் வெட்கமும் அருவருப்பும் கூடி நடுங்கிக் கொண்டிருந்தது. ஹரித்வாரின் கங்கைக்கரை படிகளில் கீழிறங்கி கீழே சென்று கொண்டிருந்தேன். இதற்காகவா நான் போராடினேன்? சிறை சென்று அடியும் உதையும் வாங்கினேன். இழிவு! வேசியை போன்றதொரு நாடு! அந்த கணம் நான் வெளியேற முடிவு செய்தேன். இந்த பாழும் நாட்டை விட்டே வெளியேற, முழுவதுமாக அதை கைவிட்டு செல்ல முடிவு செய்தேன். அப்பொழுது இதை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு வருகிறது. பஷீர் கைவிட்டால் பாவம் பாரத நாடு என்ன செய்யும்? லோகாலோகங்கள் கண்டாயிற்று. கைவிடப்பட்ட தேவாலயங்கள், கோவில்கள், மசூதிகள், பாழடைந்த பெருநகரங்கள், சிதிலங்கள், பேரோலம் என்று ஒன்று காற்றில் தொலைந்தது போல அவை வானம் சூழ உறைந்து நின்றது. யாருமற்ற இடிபாடுகளுடைய அந்த அமைதி தாங்காமல் தொண்டை உடைபட அலறிக்கொண்டே கொண்டிருந்தேன். அழுது கண்ணீர் வற்ற வெறுமொரு தேம்பலாக நின்று வெதும்பினேன். எத்தனை அழுகைகளும் கண்ணீர்களும் சிரிப்புகளும் கண்ட மானுட சாம்ராஜ்யங்கள்! எதிரிகளை நோக்கி மதர்த்து எழுந்த கோட்டையின் பெருமதில்கள் எல்லாம் 1000 ஆண்டு காற்றும் மழையும் கண்டு காலத்தால் ஊதி சரிக்கப்பட்டு கிடக்கும். மாபெரும் பூத உடல் போல, வெறும் சவம் போல. ஆனால் என் தாய்நாடு மட்டும் உயிருடன் அல்லவா இருக்கிறாள்? எத்தனை பஞ்சங்களும் பேரழிவுகளும் ஆக்கிரமிப்புகளும் கண்டாலும் அவள் மீண்டு வருகிறாள். வேசியாக இருந்தாலும் அவள் அன்னையே அல்லவா? நான் என் மண்ணில் மரிக்க வேண்டும். மக்காவிலிருந்து புறப்பட்ட போது அது ஒன்றே என் மனத்துள் நிறைந்திருந்தது. இஸ்மையில் சத்தமாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான். நிம்மதியான களங்கமற்ற உறக்கம். தூங்கும்போது கூட அவன் தசைகள் இறுகி காணப்பட்டன. முகத்தில் பரிசுத்தமான அறிவின்மை ஒரு கேள்வி போல திரண்டு நின்றது. கூடாரத்தின் வெளியே ஒட்டகத்தின் குளம்பு படி சத்தம் கேட்டது. பின் ஏதோ கயிறுகள் அவிழ்க்கப்படும் சத்தம். காரஃபானின் தலைவன் தான் அது என ஊகித்தேன். அவன் ஒட்டகத்தை ஏதோ சொல்லி பாராட்டி அன்பு வார்த்தைகளால் கொஞ்சினான். அதுவும் பதிலுக்கு செல்லமாக முனகுவது கேட்டது. சற்று தூரத்தில் ஒரு சிறு கனைப்புடன் ஒரு அரசனைப் போல அவன் உள்ளே வந்தான். நாங்கள் படுத்துவிட்டதைக் கண்டு அமைதியானான். என் முகம் இருளில் மறைந்திருந்ததால் நான் விழித்திருப்பது அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவன் மெல்ல சத்தமின்றி என் அருகில் வந்தான். நான் கண்களை பாடி மூடியிருப்பது போல அவனை பார்த்து கொண்டிருந்தேன். மிக மெதுவாக காலடி எடுத்து வைத்து நெருங்கிய அவன் குனிந்து என்னை பார்த்தான். அவன் என்ன நினைக்கிறான் என்று என்னால் யூகிக்க முடியவில்லை. சற்று நேரம் அமைதியாக நான் படுத்திருப்பதை பார்த்துவிட்டு என் படுக்கையில் ஏறி இருந்த மணலை தட்டினான். கைகளை உயர்த்தி மெல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று முணுமுணுத்தபடி தோளில் தொங்கிய துப்பாக்கியை அருகில் சாய்த்து வைத்துவிட்டு எதிரில் விரித்திருந்த மற்றொரு கம்பளத்தில் சென்றமர்ந்தான். நான் பாலைவனத்தை தனியாக கடந்தே நடந்து வந்தது அவனுக்கு மிகவும் வியப்பு கொள்ள செய்திருந்தாலும் என் பிடிவாதம் அவனுக்கு ஒவ்வாமை அளித்திருக்கக்கூடும் என்று எண்ணினேன். அவன் மீதமிருந்த ரொட்டியை இருளிலேயே அமர்ந்து உண்டான். சிறு கமறலும் மெல்லும் சத்தமும் மாறி மாறி எழுந்தது. எனக்கு அது தந்தையை நினைவுபடுத்தியது. எத்தனை நினைவுபடுத்தி பார்த்தாலும் அவர் முகம் மிக புகைமூட்டமாகவே நினைவில் எழும். நான் என் வளரும் பருவம் முழுக்க அவர் கண்களை நேருக்கு நேர் சந்தித்து பேசியதே இல்லை என்பதுதான் காரணம். நாடு விடும்பொழுது நான் அவருக்கு கடைசியாக எழுதினேன். பழுத்து சீழ் வைத்து நாற்றமடிக்கிறது உங்கள் ஊரும் உங்கள் தேசமும். இனி நான் ஒருபொழுதும் திரும்பி வரப்போவதில்லை. உம்மாவுக்கு சொல்லிவிடுங்கள். எனக்காக இனிமேலும் இரவில் சோறும் நீரும் வைத்திருந்து காத்திருக்க வேண்டாம் என்று. இந்த வேஷங்கள் எல்லாம் எனக்கு அருவருப்பளிக்கின்றன. காயி அப்துல்காதருக்கு எழுத்து கூட்டித்தான் வாசிக்கத் தெரியும். மூத்த மகனிடமிருந்து அத்தகைய ஒரு கடிதத்தை அவர் முதலில் படிப்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. கோபம் கொண்டிருப்பாரோ, வருந்தியிருப்பாரோ, அல்லது வாழ்க்கையின் எல்லா முக்கிய தருணங்களிலும் அவர் எதிர்வினையாற்றுவது போல அலட்சியமாக அதை மடித்து தூக்கி எறிந்திருப்பாரோ? சில நாட்களில் பல இரவுகள் கற்பனையில் வீட்டு படியேறி உம்மா அன்று நான்
கண்ணூர் சிறையிலிருந்து வருவதையும் காத்து ஒரு நாள் இரவும் எனக்காக கருதி வைத்திருந்த அந்த சோற்றையும் எண்ணி பார்ப்பதுண்டு. அவர் இப்பொழுதும் வருந்துவாரா? இல்லை, அது வெறும் உடைய இயல்பா, ஒரு கைப்பழக்கமா? நான் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு பல காலம் காசில்லாமல் எர்ணாகுளத்திலும் ஷோரனூரிலும் கழித்தேன். வெக்கி தலை குனிந்து வீடு திரும்பிய அந்த இரவு அவர் எதுவும் சொல்லவில்லை. ஒரு வார்த்தை கூட நிந்திக்கவில்லை. எப்படி நான் வருவது தெரிந்தது என நான் கேட்டதற்கு மிக சாதாரணமாக அவர் சொன்னார். தினமும் இரவு உனக்காகத்தான் சோறும் நீரும் வைத்து காத்திருப்பேன் மகனே. தினமும் இரவு 3 வருடங்கள். அன்று இரவெல்லாம் நான் அழுதிருந்தேன். பிறகு ஏன் அந்த கடிதத்தில் அப்படி எழுதினேன்? புண்படும் பொழுது ஏன் உள்ளம் இயல்பாக புனிதமானதை நோக்கி காரி உமிழ்கிறது? இல்லை, அந்த சந்தேகம் விதையாக எப்பொழுதும் உள்ளிருப்பதுதான். வெறும் சிந்தனையின் அகங்காரம். உடலியல்பு என்றால் என்ன குறைவு? மகத்தானவை அனைத்தும் பூக்கள் விரிவது போல மிக இயல்பானவையே. இறையாணைப்படி இயங்குபவை அல்லவா அவை? அதன் முன்னால் எத்தனை அற்பமானது என்னுடைய சுயம். என் உடன்பிறப்புகள் அப்துல் காதர், பத்துமா, ஹனீஃபா, ஆனும்மா, அபுபக்கர் ஆழ்ந்து துயல்வதை எண்ணி பார்ப்பேன். தலையோலரம்பில் எளிய குடில்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில். தடி வியாபாரத்தில் என் வாப்பாவை வஞ்சித்த துஷ்டர்களும் கூட சுகநித்திரை. உள்ளிருந்து ஒரு பெரு மூச்சு எழுந்தது, மெல்ல கண்கள் அடைப்பது போல. ஓநாய்களின் ஊளை இப்பொழுது அடங்கிவிட்டிருந்தது. காற்றின் சத்தம் மட்டும் கூடாரத்தை படபடக்கச் செய்தது. வெளியே அவை மணலோடு சேர்ந்து ஏதோ இரகசிய உரையாடல் நிகழ்த்துவது போல. இரவெல்லாம் நீளும் அந்த உரையாடலை காலையில் எழுந்தால் அது விட்டு சென்ற தடயங்களில் காணலாம். மணல் வெளியில் அவை நீட்டிய கோடுகள், தோண்டிய பள்ளங்கள், அள்ளி குவித்திட்ட மேடுகள், நினைவுகள், ஏக்கங்கள், பெருமூச்சுகள். ஒவ்வொரு நாளும் பாலை மணப்பரப்பு காலை பொன்னொழியில் புதுக்கோலம் பூண்டிருக்கும். காரஃபான் தலைவன் உறங்குவது போல தெரியவில்லை. அவன் உணவு உண்டு முடித்து புகைக்கத் துவங்கியிருந்தான். இரவெல்லாம் விழித்திருப்பதற்கான வழிமுறை அது. காரஃபானை வழி நடத்துவது என்பது மிகவும் பொறுப்பு வாய்ந்த செயல். ஆடுகள், ஒட்டகங்கள் தொடங்கி மனிதர்கள் வரை பல உயிர்களுக்கு அவன் ஒருவனே உத்திரவாதி. எண்ணற்ற வணிக பயணங்களும் அனுபவங்களும் கடந்த ஒருவன் காரஃபானின் தலைவனாக, கபீராக ஆக முடியும். அவனு செல்லும் வழியெங்கும் வெவ்வேறு குடிகளுடன் திருமண தொடர்புகள் இருக்கும். அதன் மூலம் நட்புகளையும் உறவுகளையும் பேணுவான். நான் கண்ட கபீர்கள் ஒவ்வொருவரும் பெருந்தந்தையர்கள்தான். அவர்கள் ஒவ்வொருவரும் கடும் பாலையால் செதுக்கப்பட்ட இறுகிய வைரம் போன்ற ஆளுமை கொண்டவர்கள். அதனால்தான் கபீர்களுக்கெல்லாம் கபீராக நபியை சொல்கிறார்கள். கூடாரத்தின் இருளில் அவன் புகைக்குழல் நுனியின் நெருப்பு பொட்டு மட்டும் சீராக தோன்றி மறைந்து கொண்டிருந்தது. பல உறக்கமற்ற இரவுகளுக்கு பின் இன்று அவன் இருப்பு எனக்கு பாதுகாப்புணர்வை அளித்தது. இங்கு இருப்பது வரை அவன் என் உயிருக்கு உத்தரவாதி. அவனே என் கூரை. என் கண்கள் மெல்ல சொக்கின. சிந்தனைகள் ஒவ்வொன்றாக உதிர்ந்து வீழ நான் தூக்கத்தில் சென்று கொண்டிருந்தேன். உறங்கிய கணத்தை நான் அறியவில்லை. மறுநாள் அதிகாலை விதவிதமான குரல்கள் கலவையாக கேட்டு விழித்து கொண்டேன். அப்பொழுது விழித்திருக்கவில்லை. ஆனால் மொத்த காரஃபானும் என்னை சுற்றி பரபரப்பாக புறப்பட தயாராகிக் கொண்டிருந்தது. எங்கள் கூடாரத்தில் நான் படுத்திருந்த பகுதி மட்டும் அவிழ்க்கப்படாமல் காத்திருந்தது. ஆட்டுப் பட்டிகளை சிலர் கயிறுகளை அவிழ்த்து திறந்துவிட, மற்றொருவன் தரையில் ஊன்றி கம்புகளை உருவி எடுத்து கொண்டிருந்தான். ஆடுகள் பயணத்தின் உற்சாகத்தில் குரல்களை எழுப்பி துள்ளி குதித்தன. வயது வந்தவை ஒன்றன் மீது ஒன்று ஏறி இணை சேர முயன்றன. நிழல் உருவங்களாக நின்ற ஒட்டகங்கள் மேல் மடக்கிய கூடாரங்கள், மனிதர்கள் ஏறி அமர்ந்து செல்வதற்காக மூடப்பட்ட பல்லாக்குகள் ஏற்றி கட்டப்பட்டிருந்தன. ஒட்டகங்கள் அசை போட்டபடி சற்றே மேட்டிமை உணர்வு துணிக்கும் வண்ணம் மோவாவை தூக்கி ஏறிட்டன. எங்கள் கூடாரத்தின் அருகே இருவர் சேர்ந்து ஒரு ஒட்டகக்குட்டியை கடும் பிரயத்தனத்துடன் சாக்கில் ஏற்றிக் கொண்டிருந்தனர். புதிதாக பிறந்த அதிகம் நடக்க முடியாத குட்டிகளை அப்படித்தான்
தலை மட்டும் வெளியே நீட்டியது போல சாக்கில் கட்டி அன்னையின் மீதே ஏற்றி அழைத்து செல்வார்கள். ஒட்டகக்குட்டி சற்று நேரம் அடம்பிடித்துவிட்டு குறும்பாக புன்முறுவல் பாவனையுடன் ஒருவாறு உள்ளே அமர்ந்து கொண்டது. சற்று தூரத்தில் 50-60க்கு மேற்பட்ட கழுதைகள் மீது பொதிகள் ஏற்றப்பட்டன. அவை இரண்டிரண்டாக அவற்றுக்கு மட்டுமே தெரியும் அகவரிசையில் வகுத்து நின்றன. அத்தகைய கழுதைகள் அந்த காரஃபானின் இருந்ததை நான் அப்பொழுதுதான் கவனித்தேன். ஆடுகளும் கழுதைகளும் கொண்ட காரஃபான்கள் பொதுவாக மெதுவாக செல்பவை. அவை தினமும் நீர் வேண்டுவன. ஒட்டகங்களால் மட்டுமே கார்ஃபானைப் போல அவை அதிக நெடுநாள் பாலை பயணம் செல்ல முடியாது. ஒட்டகங்கள் 6-7 நாட்கள் வரை கூட நீரில்லாமல் செல்வன. ஆனால் இவர்கள் ரியாத்திலிருந்தும் ஏமனிலிருந்தும் கழுதை சுமையாக பொதிகள் கொண்டு செல்கின்றனர். கூடவே நடமாடும் உணவாக சிறு ஆட்டு மந்தை. பொதுவாக வியாபாரிகள் தாங்கள் கொண்டு செல்லும் பொருள்களைப் பற்றி வெளியில் சொல்லாமல் ரகசியம் காப்பார்கள். எத்தனை செய்தியும் பாலைவனத்தில் பரவிவிடும். அரபியின் நாக்கு 9 திசைகளிலும் சுழலும் என்பது சொல் உண்டு. இந்த கார்ஃபானை கடும் பாலையை தவிர்ப்பதற்காகவே தெற்கில் ஏமனில் துவங்கி வடக்கே விரியும் கோப் அல்காலி எனும் பெரும்பாலையை தவிர்த்து மெல்ல மேற்கு கரையோரமாக மெக்கா வந்து அப்படியே பள்ளத்தாக்கின் வழியாக ரியாதுக்குள் நுழைந்து இப்பொழுது இங்கிருந்து வடக்கே குறுகிய தொலைவில் தஹ்னா பாலையை கடக்கும் பழைய நீர்ப்பாதை ஒன்றை பின்பற்றி செல்கின்றனர். கிணற்றிலிருந்து நீரள்ளி தோல்பைகளில் நிரப்பப்பட்டன. மறுபுறம் பெண்களும் ஆண்களும் வீட்டுப் பொருள்களை சரக்குகளையும் ஏற்றி கட்டி கொண்டிருந்தனர். பலமுறை செய்தது என்பதால் ஒவ்வொருவரின் வேலையும் தெளிவாக வகுக்கப்பட்டு இருந்தது. ஒருவன் கயிற்றை குறுக்கே வீச மற்றவன் இறுக்கி கட்டினான். ஒருவன் பொருளை சுமந்து வந்து ஓரிடத்தில் வைக்க மற்றொருவன் அதை அங்கிருந்து எடுத்துச் சென்றான். வேலைகள் படு சுறுசுறுப்பாக நடந்தன. நாடோடி வாழ்க்கையின் ஆகச்சிறந்த கொண்டாட்டமே புதிய இடத்தை நோக்கி புறப்படுவதுதான் என தோன்றியது. எந்த புதிய இடத்திலும் அவர்கள் சிறு அணுவிடை மாற்றமில்லாது அதே கூடார அமைப்பை எழுப்பிவிட முடியும். ஒரு சொல் கூட பேசிக்கொள்ள வேண்டியதில்லை. பல மைல்கள் விரிந்த நகரும் நிலப்பரப்பில் அவர்களுக்குள் அசையாத ஒரு வீடு குடியிருந்தது. அங்கிருந்த அனைவரும் உற்சாகமாக உரக்க பேசியபடி வேலை செய்தனர். குழந்தைகள் நீண்ட பயணம் குறித்த பிரக்ஞை சற்றும் இல்லாமல் கிரீச்சிட்டபடி அங்கும் இங்கும் ஓடி கழித்தனர். அவர்களை அடக்க முயன்ற அன்னையர் கூக்குளரிட்டு விரட்டி வந்தனர். என் இடப்புறம் கிழக்கு வானம் அப்பொழுதுதான் மெல்லிய புன்னகையாக வெளுத்து கொண்டிருந்தது. நான் கூடாரத்தின் வெளியே வந்து நிற்பதைக் கண்ட இஸ்மையில் கூட்டத்தில் இருந்து குரல் கொடுத்து கொண்டே ஓடி வருவது தெரிந்தது. அவன் முகத்தில் வழக்கமான சிரிப்புகளை ஓடியது. நான் கையசைத்து அவனை அழைத்தேன். மூச்சு வாங்கிக் கொண்டே அவன் நெருங்கி வந்து, சகோதரா, இப்பொழுதுதான் எழுந்தீர்களா? நாங்கள் இன்றே புறப்பட இருக்கிறோம். தந்தையின் முடிவு. உங்களுக்காக நான் பயணத்துக்கான உணவும் நீரும் எடுத்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது கூட தாமதமில்லை. நீங்கள் எங்களுடன் வருவதானால் சொல்லுங்கள். இல்லை இஸ்மையில், என் இலக்கு வேறு. உங்களுடைய இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். நன்றி. அவன் என்னை மும்முறை கட்டி அணைத்து கொண்டான். இன்ஷா அல்லாஹ், நீங்கள் பாதுகாப்பாக செல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அவன் கூடாரத்துக்குள் புகுந்து ஒரு துணிப்பையையும் ஆட்டுத்தோலால் செய்த தண்ணீர் பையையும் எடுத்து வந்தான். இதில் 2 நாட்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் உள்ளது. ரொட்டிகள் வைத்திருக்கிறேன். உப்பில் புரட்டிய பிஸ்தா பருப்புகள் உள்ளன. நண்பரே, பாலையில் முளைத்திருக்கும் எந்த பழங்களையும் உண்ண வேண்டாம். ஆம், தெரியும். நான் அவனிடம் நன்றி கூறி அவற்றை பெற்றுக்கொண்டேன். தண்ணீருடன் சேர்ந்து அவை நல்ல கனமாக இருந்தது. ரொட்டிகள் அடங்கிய பையை ஒரு தோளில் போட்டுக்கொண்டு தண்ணீர் பையை இடுப்பில் சுற்றி அணிந்து கொண்டேன். நீங்கள் இங்கிருந்து நேராக சூரிய திசையில் சென்று கொண்டே இருந்தால் இன்னும் 20 மைல் தொலைவில் 5 ஈச்சை மர உயரத்திற்கு 2 பாறைகள் வரும். 2 முகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்திருப்பது போல அவை எழுந்து நிற்கும். அதை நீங்கள் தவறவிட வாய்ப்பே இல்லை. அங்கு சுற்று வட்டாரத்தில் வேறு பாறைகளே கிடையாது. இன்று இரவிற்குள் அங்கு சென்றுவிட்டால் அங்கே பதுக்களின் கிணறு ஒன்று இருக்கிறது. வற்றாத கிணறு அது. அங்கே பாறைகளில் தங்குவதற்கேற்ப சிறு குகைகளும் உண்டு.
மண்ணிற்கு ஆழமான அவை செல்லும். எங்கும் வழி தவறிவிட வேண்டாம். யா அல்லாஹ், யாராவது பது குழுக்கள் உங்களை கண்டுகொண்டால் நல்லது. அவன் கைகளை வான்நோக்கி உயர்த்தி விசனப்பட்டான். நான் அவனுக்கு மீண்டும் நன்றி கூறி, இஸ்மையில், நீ என்னை குறித்து வருத்தப்பட வேண்டாம். நான் என் விதியை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டேன். அவன் பார்த்து கொள்ளட்டும். நீ செல். அந்த கார்ஃபான் புறப்பட தயாராக அணிவகுத்து நின்றது. முதலில் நின்ற வயதில் முதிர்ந்த கழுதை பதுவின் ஷீர்கை ஒழியை கேட்டு முதலடி எடுத்து வைக்க, அது ஒரு அலை போல அங்கு நின்ற ஒவ்வொரு உயிரிலும் பரவி, ஒட்டகங்கள் பின்னங்கால்களை முதலில் தூக்கி முதுகில் எடையை முன்னோக்கி சரிய நொடி நேரத்தில் அதை சீராக்கி முன்னங்கால்களை நீட்டி எழுந்தன. ஒரு இசையின் ஒழுங்கோடு கார்ஃபான் வரிசையாக அடியெடுத்து வைத்தது. மெல்ல அதன் ஒவ்வொரு அங்கமாக முன்னேற துவங்கியது. ஒட்டகங்கள் உற்சாகமாக ஒலியெழுப்பி குட்டை வாள்களை பட் பட் என்ற ஒலியுடன் அடித்து கொண்டன. மெல்ல அந்த கிராமம் அசைந்து அசைந்து தனித்தனி தோணிகளாகி மிதக்க துவங்கியது. ஒட்டகம் மீதிருந்த பல்லக்குகள் மெல்ல இடமும் வலமுமாக அசைந்தன. பக்கவாட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டே இடையர்கள் உடன் சென்றனர். இஸ்மையில் விடைபெற்று அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். அசைந்து செல்லும் மூடப்பட்ட பல்லக்குகளில் ஒவ்வொன்றிலும் அந்த கூரிய பார்வையை உடலில் உணர்ந்தேன். சற்றென்று என்னுள் மீண்டும் ஏதோ ஆழத்திலிருந்து முகிழ்த்து எழ அதை தவிர்க்க எண்ணி கிழக்கு நோக்கி திரும்பி நடக்கத் துவங்கினேன். அப்பொழுது பின்னாலிருந்து கார்ஃபான் தலைவன் அழைத்தான். தொலைவிலிருந்து ஒட்டகத்தை ஓட்டத்தில் செலுத்தி வந்த அவன் செந்நிற தாடி ஒளிர ஒரு சூரியனைப் போல தெரிந்தான். என் அருகில் வந்து ஒட்டகத்தை நிறுத்திவிட்டு இறங்கினான். அருகில் வந்து என் முழங்கை மணிக்கட்டுகளை பற்றி கொண்டு சற்று நேரம் என் முகத்தை உற்று பார்த்தான். சற்றென்று, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் தோழனே, உனக்கு மரண பயம் இல்லை, அல்லாவின் கருணம் உன்னில் நிறையட்டும் என்று கூறி அணைத்து கொண்டான். பின் ஒட்டகத்தில் ஏறி அதே போல மேலங்கி காற்றில் புடைத்தெழ சென்று அதற்குள் வெகு தூரம் சென்றுவிட்டிருந்த தன் குழுவுடன் சேர்ந்து கொண்டான். என் உடலில் ஓர் எண்ணம் சொடுக்கி எழுந்தது. நான் காணும் கடைசி மனித உயிர் அவனாக இருக்கலாம். பின்னால் மரணம் மிக அருகில் கை கட்டி நிற்பது போல் உணர்ந்தேன். அங்கிருந்து என்னால் உடனே நகர முடியவில்லை. நெடுதூரம் அவர்கள் மெல்ல மெல்ல அசைந்தாடி செல்வதையே பார்த்து நின்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாலையின் செவ்வொளிப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் தீயின் தன்மையை கொள்ளத் துவங்கினர். அலையும் சுடர்கள் போல அவர்கள் மணற்குன்றேறி மெல்ல புழுதிக்குள் சென்று மறைந்தனர். நான் திரும்பி பார்த்தேன். கிழக்கு வானம் மகத்தான செவ்வொளி கொண்டு ஒரு மாபெரும் செம்பருத்தி பூ போல அது பூத்து நின்றது. தன் இனிய அணைப்புக்குள் ஒரு அரிய பொன் ஆபரணத்தை திறந்து காண்பிப்பது போல சூரிய குழந்தையை மெல்ல மெல்ல ஈன்று கொண்டிருந்தது. என் முன்னே கண்டெடுக்கும் தொலைவு வரை மணல் பாலை அலையலையாய் விரிந்திருந்தது. மறுபூமி. அதில் நான் மட்டும் தனியாக நின்றேன். நானும் அவனும். எங்களைச் சுற்றிலும் வெறுமை. ஏகாந்தத்தின் மாபெரும் இக்கரை. என் கண் முன்னால் அப்பொழுது எழுந்து நின்ற மணல் குன்று தொகைகளைத்தான் அரபிகள் அக்தன்ஹா என்று அழைத்தனர். அது என் மனத்தில் அத்தன்ஹா என்று பதிந்தது. அரேபியாவின் நிலப்பரப்பு 3 பாலைவனங்களால் நிர்ணயிக்கப்பட்டது. தெற்கே மாபெரும் சமுத்திரம் போல பறந்து இருக்கும் ரூப் அல் காலி என்று அழைக்கப்படும் காலியான இடம் என்பது அதன் பொருள். வடக்கே ஜோர்டனில் துவங்கி பாரசீகம் வரை பல்லாயிரம் சதுர மைல்களுக்கு விரிந்திருப்பது அல் நக்போத். அப்பெரும்பகுதி மனிதர்கள் வசிக்க முடியாத இடங்களே. இவ்விரண்டு பெரும்பாலைகளையும் ஒரு வில் போல கிழக்கு கரை ஓரமாக ஓடி சென்று இணைக்கும் பாலைவன பரப்புதான் அத்தன்ஹா. 60 மைல் அகலத்தில் ஒரு மாபெரும் மணல் நதி போல அது அரேபியாவின் நெடுக்கே ஒழுகி சென்றது. அதன் இரு கரைகளிலும் பாலைவன கிராமங்கள் உண்டு. சோலைகளும் கேணிகளும் உண்டு. ஆனால் நடுவே எண்ணற்ற மணல் குன்றுகள் மட்டுமே. அலையலையாக உயர்ந்திருக்கும் அக்குன்றுகள் சில சமயம் 60 அடிக்கும் மேல் உயரம் சென்றன. உச்சிகளில் ஆவி போல மணற்புகை எழ கனகம்பீரமாக அவை எழுந்து நின்றன. காற்றின் ஒழுக்கு தான் இப்பாலையின் வடிவை நிர்மாணிக்கிறது. வரி வரியாக வடக்கிலிருந்து தெற்கே ஓடிய
ஆழ்ந்த மடிப்புகளை அரபிகள் நரம்புகள் என்றே அழைத்தனர். உருக் என்று அரபியில் எழும் பெரும் உருக்குகள் ஓடிய வற்றிய புறங்கைதான். அத்தன்ஹா பாலை. என்னுள்ளில் அப்பெயர் மந்திரம் போல ஒலிக்கத் தொடங்கியது. அத்தன்ஹா, அத்தன்ஹா. தாகம், வற்றாத தாகம், தாகத்தின் நதிப்பெருக்கு. அதனுள் நான் முதல் காலடி எடுத்து வைத்தபோது என் மனத்தில் இருந்தது 2 எண்ணங்கள்தான். அன்று நண்பகலை கழிக்க ஒரு மர நிழல், இரவை கழிக்க அப்பாறை முகப்பு. பிஸ்மில்லா சொல்லி நான் மணல் நதியில் இறங்கினேன். என் முன்னே எத்தனை மணற்குன்றுகள் என நான் எண்ண முற்படவில்லை. ஒற்றை பார்வையில் 100 வரை தெரிந்தன. காற்றில் எழுந்தமைந்த புழுதி திரைக்கு மேல் 1000 இருக்கலாம், 10,000, 1,00,000 இருக்கலாம். அவை அப்பெருநதி உறைந்தது போன்ற அலைகளைப் போல அல்லது அசைகின்றனவா? கண்ணுக்கு புலப்படாத ஒரு தாளகதியில். என் உடல் ஒரு மாபெரும் செயலுக்கு முன் கொள்ளும் ஒருமையை அடைந்திருந்தது. கால்கள் மணலில் புதைய நான் இறங்கினேன். எதிரே நின்ற மணல் குன்று மெல்ல எழுந்து சூரியனை மறைத்து நிழல் பரப்பி ஒரு ஜின்னை போல என் முன்னால் வந்து நின்றது. 20 அடி உயரம் இருக்கலாம். ஆனால் ஒரு மலை போல அது நின்றது. எக்கணமும் அம்மலை அலை என் மீது சரிந்து மூடிவிடும். அதன் தேகப்பரப்பில் அழகிய பட்டு சரிகை போன்ற வரிகள். சிறு அசைவிலும் உருகுலைந்து விடும் பேரழகு. ஒவ்வொரு மணற்துகளும் தன் உச்சப்பட்ட எடையை தாங்கி சரிவில் காத்து நின்றன. காற்றின் ஒரு சிறு முணுமுணுப்பே கேட்பதற்காக. நான் குனிந்து அதை விரலால் தீண்டினேன். சிற்றலை ஒன்று தோன்றி சிலிர்த்து சிறு ஆரமாக வழிந்து அரை நொடியில் மீண்டும் படிந்து நிலைத்தது. என்னுள்ளே ஆழத்தில் ஏதோ ஒன்று விம்மி அடங்கியது. நான் மெல்ல மணல் குன்றின் மீது ஏறினேன். கால்பட்ட தடங்களிலிருந்து வரிசையாகப்பட்டு சரிகைகள் வழுவி வழுவி மணல் மாலைகளாக சரிந்திறங்கின. சிற்றோடை ஒன்றில் சல்லென்று ஓசையுடன் அல்லது சருகுகளின் காற்றைப் போல. ஏற ஏற பொடி மணல் சரிந்து விழுந்தது. அதில் பற்றாமல் ஏறுவது நான் நினைத்தை விட பல மடங்கு கடினமாக இருந்தது. மென்மணல் கால்களை புதைத்து கீழ் இழுப்பது போல, அதில் சிக்குண்டது போல ஒரு கணம் தோன்றியது. ஆனால் உயரே என் தலைக்கு மேலே கூர்மையாக நின்ற ஒளி விளிம்பு சிறிது சிறிதாக நெருங்குவது தெரிந்தது. ஏதோ ஆழ்ந்த இரகசியத்தை மறைக்கும் புன்னகை என அது என்னை ஈர்த்தது. 2 கைகளையும் மணலில் ஊன்றி நான் மேலேறினேன். சில நொடிகளில் மூச்சிருக்க குன்றின் உச்சியை அடைந்தேன். என் எதிரே இருந்து சூரியன் தன் முழு பிரகாசத்துடன் எழுந்து நின்றது. பாலைவெளி அதற்குள் முற்றிலும் வேறொன்றாக மாறியிருந்தது. எங்கும் கண்கள் கூசும் செம்பொன் நிறம். அதன் கோடானு கோடி வைரங்களை கொட்டி வைத்தது போல சிறு மினுக்கங்கள். 1000 குறுங்காற்று குழவிகள் அதன் உடலெங்கும் தவிழ்ந்து தவழ்ந்து விளையாடின. மணல் புழுதியை தொட்டெழுப்பி மேலே அதை உயர்த்தி சுழற்றி பின் மணல் சேர்ந்தன. மணல் மீது மணல் விழுந்து ஒழுகியது, தேங்கியது, குழைந்தது. மறுபூமி தொடரும்.